சகாயம் கோஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குநராக இருந்தபோது கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் கோகுல இந்திராவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக மாற்றப்பட்டார். கோஆப்டெக்ஸ் தலைமை அலுவலகத்தில் தனக்கு அறை ஒதுக்கி தரும்படி அமைச்சர் கேட்டார். ஆனால் சகாயம் அறை ஒதுக்கினால் அங்கு கட்சிக்காரர்கள் கூடுவர், ஊழியர்கள் பணி பாதிக்கப்படும். எனவே அமைச்சர் வரும்போது என் அறையில் அமரலாம் என்று பதில் அனுப்பினார். இதனால் மறுபடியும் இவர் பணிமாற்றம் செய்யப்பட்டார். கிரானைட் மற்றும் கனிம மணற்கொள்ளை பற்றி விசாரிக்க இவர் தலைமையில் விசாரணை குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் 2014 செப்டம்பர் 11 அன்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது. அதை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வெளியாகி 4 நாட்களுக்குள் குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. திருச்சி சிறையில் நடத்திய உரையாடலில் இவரை கூலிப்படை வைத்து கொலை செய்ய போவதாக கிடைத்த தகவலால் 2013 ஆண்டு மார்ச் மாதம் 22